ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் இந்த சட்னியை பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போது பீர்க்கங்காவை எடுத்திருக்கேன். இப்போது பீலரை வச்சு இதை நம்ம தோலை எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துடலாம். இப்போ இதை சீவிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். என்ன சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இங்கே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ அதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 உரித்து போட்டுடலாம். இப்போ இதை லேசாக வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதுலேயே கட் பண்ண நம்ம பீர்க்கங்காவையும் போட்டுற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அடுப்பில் வச்சு வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். அவ்வளோதாங்க. இப்போ வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் சட்னியை நம்ம அதில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.